அரசு நிலங்களில் அனுமதியின்றி கட்டப்பட்டிருக்கும் கோயில்களை அப்புறப்படுத்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஃபிடாவுஸ் ஓங் நகராண்மை கழகத்தை வலியுறுத்தியுள்ளார். அரசு நிலங்களை ஆக்கிரமித்து கட்டுமானங்களை கட்டினால் நகராண்மை கழகம் 30 நாட்களுக்குள் அந்த கட்டுமானத்தை இடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 30 நாட்களுக்குள் கட்டுமானத்தை அப்புறப்படுத்த தவறினால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறையும் 5 லட்சம் வரைக்குமான அபராத தொகையும் விதிக்க வேண்டும் என்று 1965ஆம் ஆண்டு தேசிய நில சட்டத்தின் பிரிவு 425 வலியுறுத்துகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் பெரும்பாலான கோயில்கள் நோட்டீஸ் வழங்கப்பட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அரசியல்வாதிகளாலும் குண்டர் கும்பல்களாலும் பாதுகாக்கப்பட்டு வருவதாக ஃபிடாஸ் ஓங் தெரிவித்தார். பஹாங்கில் உள்ள ஒரு கோயில் அரசு நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 மே மாதம் அந்த கோயிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நகராண்மை கழகம் நோட்டீஸ் வழங்கியும் கோயிலை அப்புறப்படுத்தாமல் சட்டவிரோதமாக அங்கே வழிபாடுகள் செய்யப்படுகிறது என்று ஃபிடாவுஸ் ஓங் சுட்டிக்காட்டினார். சோம்பேறிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் நகராண்மை கழகங்கள் செயல்படுகிறது என்றும் அதிகாரிகள் தொடர்ச்சியான நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இருக்க அவர்களை அரசியல்வாதிகள் தடுக்கிறார்கள் என்றும் ஃபிடாவுஸ் ஓங் கேள்வி எழுப்பினார். சாலையில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த காவல்துறை அதிகாரியை மோதிய அடையாளம் தெரியாத வாகனத்தை காவல்துறை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு தலைநகர் ஜலான் சுல்தான் யாயா பெட்ரா சாலையில் பணியில் இருந்த 27 வயது காவல் அதிகாரியை மர்ம வாகனம் மோதியதாக கோலாலம்பூர் போக்குவரத்து குற்ற புலனாய்வுத்துறை தலைவர் முகமது சம்சூரி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 27 வயது ரோஸ்லான் சலே எனும் காவல் அதிகாரி மேலதிக சிகிச்சைக்காக கோலாலம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் முகமது சம்சூரி கூறினார். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட காவல் அதிகாரியிடம் வாகனம் குறித்து தகவல்களை பெற்றிருப்பதாகவும் முகமது சம்சூரி கூறினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இந்தியர்களுக்கான நலப்பிரிவில் 55 பேர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்திற்கும் இந்திய சமூகத்திற்குமான பாலமாக இந்த 55 இந்திய சமூக தலைவர்கள் செயல்படுவார்கள் என்று அவர் கூறினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் வாழும் இந்தியர்களின் நல்வாழ்வை உறுதி செய்யவும் ஸ்லாங்கூர் மாநில அரசின் நலத்திட்டங்களை இந்திய சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கும் பணிகளை முதன்மையாக கொண்டு இந்த 55 பேரும் செயல்படுவார்கள் என்று தாம் நம்புவதாக பப்பா ராயுடு நம்பிக்கை தெரிவித்தார். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் 55 இந்திய சமூக தலைவர்களும் அந்தந்த பகுதிகளில் வாழும் இந்தியர்களுடன் அணுக்கமான உறவை கொண்டிருப்பதால் இந்தியர்களின் வாழ்வியல் சிக்கலை முறையாக கையாண்டு அதற்கான தீர்வை வழங்குவார்கள் என்று பப்பா ராயுடு கூறினார். 2026ஆம் ஆண்டு முதல் 2027ஆம் ஆண்டு வரை என ஓராண்டுக்கு அவர்களுக்கான இந்த பதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியான அவர்களுடைய பங்களிப்பை கருத்தில் கொண்டு ஸ்லாங்கூர் மாநில அரசு இந்தியர்களின் நல்வாழ்வை உறுதி செய்யும் என்றும் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் உள்நாட்டு உற்பத்திகளின் மூலமாக போதுமான அளவு உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதால் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என்று வேளாண் மற்றும் உணவு பாதுகாப்பு துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது சாபு நம்பிக்கை தெரிவித்தார். மடானி ஆட்சியில் உள்நாட்டு விநியோகத்திற்கு தேவையான ஒதுக்கீடுகள் செய்ததால் வெளிநாடுகளின் இறக்குமதிகள் குறைந்தாலும் மலேசியாவில் தேவையான அளவில் உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் குறிப்பாக விவசாயத்திற்கு தேவையான விதைகளை அரசு கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட போரின் காரணமாக வெளிநாட்டு இறக்குமதிகளில் தடை ஏற்பட்டாலும் உணவுப் பொருட்களுக்கு நாட்டில் தடைகள் ஏற்படாது என்று அவர் உறுதி அளித்தார். மலேசியாவின் உணவு விநியோகம் வெளிநாடுகளுடன் தொடர்பில்லாதவை என்றும் உள்நாட்டு விவசாயிகளின் மூலமாக பெறப்படும் உணவுப் பொருட்களை முறையாக நாடு முழுவதும் கிடைக்கும்படி செய்தால் உணவு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் டதஸ்ரீ முகமது சாபு நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியா தாய்லாந்து எல்லை பகுதிகளில் பாதுகாப்புகள் முறையாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நேற்று மலேசியா தாய்லாந்து எல்லை பாதுகாப்பு முகமையை பார்வையிட்ட அவர் இது ஒரு வழக்கமான சோதனை நடவடிக்கை என்றாலும் வெளிநாட்டு பொருட்கள் அதிகமாக மலேசியாவுக்குள் கடத்தி வரப்படும் தளமாக தாய்லாந்து மலேசியா எல்லை பகுதிகள் பயன்படுத்தப்படுவதால் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை மேம்படுத்த உள்துறை அமைச்சு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார்.
துரியான் புரோங், புக்கிட் காயு இத்தாம், பாடாங் பசார் ஆகிய பகுதிகளை நேரில் பார்வையிட்டதாகவும் சந்தேகத்திற்கு இடமான பகுதிகளை ஆய்வு செய்ததாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களை பார்வையிட்டதுடன் அதனை சோதனையிட்டு அதன் பயன்பாடுகள் குறித்து விவாதித்ததாகவும் சைஃபுடின் நசத்தியோன் கூறினார். தற்போது எரிவாயு தட்டுப்பாடுகள் இருந்தாலும் அரசு கையிருப்பில் எரிவாயு போதுமான அளவு இருப்பதாகவும் எரிவாயு கடத்தலை தடுக்க எல்லைகளில் பாதுகாப்பை மேம்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். கிளந்தானில் நேற்று முதலாம் படிவ மாணவி பலியானதற்கும் மற்றொரு மாணவி காயம் அடைந்ததற்கும் காரணமான ஆசிரியர் 2 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அலட்சியமாக வாகனம் ஓட்டியது தொடர்பான விசாரணைகளுக்கு வசதியாக 57 வயதான அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொத்தபாருவில் உள்ள பள்ளி வளாகத்தில் இந்த 2 மாணவிகளும் திடீரென பாய்ந்து வந்த காரினால் பாதிக்கப்பட்டனர். ஒரு மாணவி தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு மாணவி ராஜா பெரம்புவான் ஜைனாப் 2 மருத்துவமனையில் பலத்த காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். ஓட்டுநருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. ஓட்டுநர் தவறுதலாக ஆக்சிலேட்டரை மிதித்ததால் மசூதிக்கு வெளியே இருந்த மாணவிகள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கொத்தபாரு காவல்துறை தலைவர் அஸ்மீர் டமீரி நேற்று தெரிவித்தார். புக்கிட் காயு ஈத்தாம் குடிநுழைவு சுங்கம் தனிமைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தில் நேற்று தேசிய போதைப்பொருள் தடுப்பு முகமையான ஏஏடிகேவால் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையில் போதைப்பொருள் சோதனையில் நேர்மறை என வந்த 37 பேரில் 17 வயதுடைய 2 SPM தேர்வர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை முதல் நேற்று மாலை வரை நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் மொத்தம் 47 பேருக்கு சிறுநீர் பரிசோதனை செய்யப்பட்டதாக கெடா ஏஏடிகே இயக்குனர் ரசீப் வான் தெரிவித்தார். அவர்களில் 37 பேருக்கு போதைப்பொருள் சோதனை நேர்மறை என வந்ததாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்றும் அவர் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். தாய்லாந்தின் தானோக்கில் நடைபெற்ற சொங்கரான் திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்பிய முதல் SPM தேர்வர் தனது 21 வயது சகோதரியுடன் கைது செய்யப்பட்டார். சோதனை முடிவுகளில் அந்த சகோதரிக்கு மெத்தாம்பெத்தமின், MMDA மற்றும் கத்தமைன் ஆகிய 3 வகையான போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அதே சமயம் இந்த ஆண்டு SPM தேர்வு எழுதும் அவரது சகோதரருக்கு கத்தமைன் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த உடன்பிறப்புகள் ஆர்வத்தின் காரணமாக அந்த பொருட்களை உட்கொண்டதை ஒப்புக்கொண்டதாகவும் தற்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இம்மாத தொடக்கத்தில் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் மூலம் கோலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் 2 போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை காவல்துறை முறியடித்துள்ளது. இதில் 42 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச சந்தைக்காக குறிப்பாக ஐரோப்பாவிற்கு கொண்டு செல்லப்படவிருந்ததாக நம்பப்படும் 36 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 45 கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதே இதில் மிகப்பெரிய பறிமுதல் என்று ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டத்தோ சசாலி கஹாட் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 6ஆம் தேதி மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்காட் துணை போலீசார் சந்தேகத்திற்கிடமான 3 பயண பைகளை இடைமறித்த போது போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து KLIA போதைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அந்த பைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 90 பொட்டலங்களில் இருந்த கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 3 பைகளும் சர்வதேச விமானத்தில் ஏறவிருந்த உள்ளூர் ஆண்களுக்கு சொந்தமானவை என்று அவர் இன்று ஸ்லாங்கூர் காவல் தலைமையகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.